ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்தியாவில் எல்பிஜி கேஸ் நம்ம தட்டுப்பாடு ஏற்படுமா, அதனால பொருட்களோட விலையெல்லாம் கூடுமா, இல்லை பொருட்களோட விலையேற்றத்துக்கும் எல்பிஜி கேஸ் குரூட் ஆயிலோட விலையேற்றத்துக்கும் என்ன சம்பந்தம், அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எல்பிஜி கேஸ் எப்படி தயாரிக்கிறாங்க குரூட் ஆயில இருந்து அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போர் நம்மளுக்கு இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் க்ரூட் ஆயிலிருந்து எல்பிஜி எப்படி எடுக்கிறாங்கன்றதை பற்றி பார்ப்போம். நம்ம க்ரூட் ஆயிலை ஒரு கண்டெய்னரில் உள்ள விட்டு 350 டிகிரி செல்சியஸ்லேருந்து 400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கிற லேயர் கேஸ், அந்த வேப்பர் ஆகிற கேஸை அதுதான் எல்பிஜி. அதுக்கப்புறம் செகண்ட் கேசோலின் தான் நம்ம கார் பைக்குக்கு யூஸ் பண்ணுற பெட்ரோல், அதுதான் செகண்டாக கிடைக்கும். தேர்ட் நம்மளுக்கு நேப்தால். அப்படின்னா நேப்தால் தான் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் செய்கிறோம் பாருங்கள். நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், அதாவது இந்த டிஃபன் பாக்ஸு நிறைய இருக்குது பாருங்கள். பிளாஸ்டிக்கில் எதை செய்கிறோமோ அது எல்லாமே அந்த நேப்தாப்லேருந்து தான் செய்கிறாங்க. நாலாவது நம்மளுக்கு கிடைக்கிறது பேராஃபின். அதாவது அந்த பேராஃபின் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த ஃப்ளைட்டு, ஜெட்டு இந்த மாதிரி ஐட்டத்துக்கான ஃபியூவலு. அப்புறம் கெரோசினும் அதுலேருந்து கிடைக்கும். அஞ்சாவது டீசல் தான் நம்ம ஹெவி வெஹிக்கிள்ஸ் லைக் லாரி, பஸ்ஸு அந்த மாதிரி இதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது டீசல் தான். அது அஞ்சாவதாக கிடைக்கும். ஆறாவது ஹெவி ஃபியூயல், அதாவது இந்த கப்பல்களுக்கெல்லாம் போடுவாங்க. அது நம்ம நார்மல் பெட்ரோல் டீசல் மாதிரி இருக்காது. அது டென்சிட்டி ஹெவியாக இருக்கும். அதனால ஹெவி ஃபியூயல் ஆறாவதாக கிடைக்கும். ஏழாவது லூப்ரிகேட் ஆயில், நம்ம இன்ஜின் ஆயில்லாம் போகிற பாருங்க, அதுதான் லூப்ரிகேட் ஆயில். அதோட டென்சிட்டியும் அதிகமாக இருக்கும். அது ஏழாவதாக கிடைக்கும். எட்டாவது பிட்யூமன். அதாவது பிட்யூமன்னா நம்ம இந்த தார் போடுற பாருங்க, ரோடுக்கெல்லாம் போடுற பாருங்க தார், அதுதான் பிட்யூமன். அதுதான் இருக்குல்ல லாஸ்ட் ப்ராடக்ட். இதுதான் எல்பிஜிலேருந்து நம்ம இந்த க்ரூட் ஆயிலேருந்து கிடைக்கிற முக்கியமான ஐட்டம். இப்போ தெரியும் உங்களுக்கு, இது புரிஞ்சிருக்கும் எதனால க்ரூட் ஆயில் விலை கூடுனா நம்மளோட எல்லா பொருளோட விலையும் கூடுதுன்னு. க்ரூட் ஆயில் ரேட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இந்த ரேட் ஆஃப் கன்சியூமிங் குட்ஸ். அதாவது நம்ம வாங்குற எல்லா குட்ஸ்லையும் அந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸு எல்லாத்துலேயும் அது நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா நம்மளோட இந்தியாவோட டிரான்ஸ்போர்ட் 60 to 70% ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ரோட் பை ரோடு தான். அந்த நம்ம கூட்ஸ் எல்லாம் வரது பூராமே லாரி இந்த மாதிரி இதில் தான் கொண்டு வருவாங்க. அதனால இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த டீசல், பெட்ரோல் இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு கூட்ஸ் நம்ம ஏரியாவில் நம்மளுக்கு அது சேர்க்கும் போது அந்த டீசல், பெட்ரோலோட விலை, அது அதிகமான விலையோட நம்ம கொண்டு வர சார்ஜும் அதிகமாகும். அப்போ இதுவும் சேரும் போது நம்மளோட பொருட்களோட விலையெல்லாம் கூடும். இதனால தான் க்ரூட் ஆயிலுக்கு $1 அதிகமானாலும் இங்கே பிரச்சனை ஆகுது. இப்போ இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போறனால $65 சம்திங் இருந்த ஒரு பீப்பாய் ரேட் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இப்போ $105 ஆகிப்போச்சு. அதனால அந்தளோட ரிஃப்ளெக்ட் நம்மளுக்கு ஆகும். 130 கோடி பேர் பாப்புலேஷன் இருக்க போகிற நம்ம நாட்டில் கண்டிப்பாக இது ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்மளோட 65% ஆஃப் நம்ம எல்பிஜி நீடு, க்ரூட் ஆயில் எல்லாமே அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ், ஈரான் பக்கத்தில் இருக்கு பாருங்க, இப்போ பிளாக் பண்ணியிருக்காங்க பாருங்க, அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக தான் வருது. அதனால இப்போ அவங்க பிளாக் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப விலையேற்றம் ஆகுது. இப்போ நம்மளுக்காக நம்ம வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. நம்மளோட பிரைம் மினிஸ்டரும் பேச்சுவார்த்தை நடத்தி நம்மளுக்கு 3 கப்பல் வந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் கப்பல் சிவாலிக், அது 45,000 மெட்ரிக் டன் எல்பிஜி கேஸோட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேர்ந்துருச்சு குஜராத் போர்ட்டுக்கு. அதே மாதிரி அதுக்கப்புறம் நந்தா தேவி அப்படின்றதும் 45,000 டன் மெட்ரிக் டன் எல்பிஜி கேஸோட அது குஜராத்தோட முந்த்ரா போர்ட்டுக்கு ரீச் ஆயிடுச்சு. இப்போ 3ஆவதா ஒரு கப்பல் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அந்த கப்பல் பேரு சாக்லேட்கின்ற ஒரு கப்பல். அது 81,000 டன் க்ரூட் ஆயிலோட நம்மளுக்கு வருது. இதனால நம்மளோட எல்பிஜி நீடு அப்படியே ஹெவியாக குறைஞ்சிருமானா இல்லை, அது தற்காலிகமாக நம்ம தேவைக்கு தான் அது பயன்படுமே தவிர இன்னும் கண்டினியூஸாக வார் எவ்வளோ நாள் போகும், அந்த ஹார்மஸ், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் எவ்வளோ நாள் பிளாக்கேஜாக இருக்கும், நம்ம கப்பல் கிடக்கிறதுக்கான பர்மிஷன் அவங்க ஈரான் எவ்வளோ நாளைக்கு தர போகிறாங்கன்றதை பொறுத்து தான் எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்படுமான்றத இதுதான் போர் தான் முடிவு பண்ணும். அது மேக்ஸிமம் நம்மளுக்கு எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்படும்ன்றது தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மாற்று வழியே இல்லையா, ஏன் ரஷ்யாட்ட வாங்கக்கூடாதான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ரஷ்யாவோட எல்பிஜி கண்டெய்னர்ஸ் ஷிப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுலேருந்து எல்பிஜி நம்ம இறக்குறதுக்கான டெக்னிக் நம்மள்கிட்ட இல்லை. அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. இல்லை வேறு நாடுகிட்ட வாங்க முடியாதா அப்படின்னா நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து தான் நிறையா வாங்குகிறோம். அந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கண்ட்ரீஸில் தான் நிறையா வாங்குகிறோம். ஆனால் வேறு கண்ட்ரீஸ்கிட்ட வாங்கலாம். நிறைய சப்ளையர்ஸ் இருக்காங்க, ஆல்டர்னேட்டிவ் சப்ளையர்ஸ். அவங்க யாருன்னா நார்வே ஒன்று, செகண்ட் அமெரிக்காட்டையும் நம்ம வாங்கலாம். ஆனால் வாங்கினோம்னா அது இங்கே சேர்றதுக்கு நாளாகும். இப்போயே நம்ம ஆக்ஷன் எடுத்தாதான் அமெரிக்காலேருந்து நம்மளுக்கு வரும்போது மேக்ஸிமம் 30 to 45 days ஆகும். அதே மாதிரி நார்வேலேருந்து வரும்போது 45 days to சம்டைம்ஸ் 90 days ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போயே ஆக்ஷன் எடுத்தால் தான் நம்ம அதை
இந்த நம்ம கிரைசிஸை தடுக்க முடியும். இவங்க இந்தியன் கவர்மெண்ட் கொஞ்சம் வேகமாக தான் செயல்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணணும்னா இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து யூஸ் பண்ண பழகிக்கோங்க. விறகுக்கு போக முடியாது, ஆனால் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ண நீங்கள் பழகிக்கோங்க. காஃபி டீ சாதம் வைக்கிறது நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் நம்ம அங்கேருந்து நம்மளுக்கு வரும்போது 60 நாள் 90 நாள் ஆகும்போது அது வரைக்கும் இந்த பற்றாக்குறையை அவங்க சரி பண்ணுவாங்கன்னா கஷ்டம் தான். அது வரைக்கும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து திறந்தே இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ கூட கத்தார் மேலே நம்ம ஈரான் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. இருக்கலே பெரிய ரிஃபைனரி, நம்ம பெட்ரோல் ரிஃபைனரி, க்ரூட் ஆயில் ரிஃபைனரி ஃபேக்டரி, அது மேலே வந்து கத்தார் மேலே அவங்க தாக்குதல் நடத்திருக்காங்க. அரப் கண்ட்ரிஸ் மேலேயும் தாக்குதல் நடத்துறாங்க. இப்போ வேணா அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிராஸ் பண்ணுற கப்பல்லாம் நம்மளுக்கு லக்கு தான், தற்காலிக தேவை மட்டும்தான் அது சரி பண்ணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் மாறிக்கோங்க. இதனால எல்பிஜி கிரைசிஸ்னால தங்கத்தோட விலையில இது பாதிக்கப்படுமா அப்படின்றது, தங்கம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தன்றதை நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பாய்.